بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் 259 வசனங்களை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 260வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 259வது வசனம், அதாவது இதுக்கு முந்தைய பாடத்தில் நம்ம பார்த்த வசனத்தில் இறந்தவர்களை அல்லாஹ் எப்படி உயிராக்குகிறான் என்பதற்கு ஒரு மனிதரை மரணிக்க செய்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை எழுப்பி தான் எப்படி இறந்தவர்களை உயிராக்குகிறேன் என்று அந்த கழுதையை அவர் கண் முன்னாடியே உயிர்ப்பித்து காட்டி அல்லாஹ் எப்படி உயிராக்குறான் என்பதற்கு ஒரு செயல் விளக்கம் கொடுத்ததை அந்த வசனத்தில் பார்த்தோம். இந்த 260வது வசனமும் அதே மாதிரியான ஒரு செய்தியை தான் சொல்கிறது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒய்து கால இப்ராஹிம் சொன்னார், சொன்னதை நினைத்து பாருங்கள். இது என்றால் உதுக்கூர், நினைத்து பாருங்கள் அர்த்தம். ஒய்து கால இப்ராஹிம் கூறியதை நினைத்து பாருங்கள். என்ன கூறினார், யார்கிட்ட கூறினார்னா இறைவன்ட்ட. ரப்பி, என் இறைவா, ரப்பின்ற அதில் இருக்கும். அது சுருக்கத்துக்காக என்ன செய்வாங்கன்னா எடுத்துருவாங்க. கசர் வச்சதை வச்சு நம்ம விளங்கிக்கிறோன்னு ரப்பிக்கு பின்னாடி அந்த முத்தக்கல்லிம் இருக்குல்ல, தன்னிலை அந்த ஒன்று அதில் இருக்குதுன்னு விளங்கிக்கிறணும். ரப்பி என்று சொன்னாலும் ரப்பி என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். அதனால தான் கசர் வந்திருக்குது. ரப்பின்னு இதுக்கு வந்திருக்குன்னா அந்த ரப்புக்கு பிறகு இருக்கிறதுனால தான் அந்த கசர் வந்திருக்குது. அப்போ ரப்பி, என் இறைவா, அரிணி, எனக்கு காட்டு. ரா என்றால் பார்த்தாண்டு அர்த்தம். அது அஃஅலண்டு மாற்றி ஆண்டு மாற்றி அராண்டு மாத்திரம்னு சொன்னால் காட்டினான், அடுத்து வர பார்க்க வச்சாண்டு அர்த்தம். அதாவது காட்டினான்னு அர்த்தம். அதாவது பார்க்கறது அவன் வேலை. அடுத்தவனை பார்க்க வைக்கிறதுக்கு தமிழில் என்ன செய்வாங்கன்னா காட்டுவதுன்னு சொல்லுவாங்க. காட்டினா என்ன அர்த்தம், அவனை பார்க்க வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ ரா என்றால் பார்த்தான், அரா என்றால் காட்டினான், பார்ப்பதற்காக காட்டினான் அப்படின்ற அர்த்தம். இந்த அரா என்பதனுடைய அம்ரு எப்படி வரும்னு கேட்டால், இது அஃபால வசனாக இருக்கிறதுனால அம்ருலையும் அந்த ஃபத்தஹ் வச்ச அலிஃப் தான் வரும். அப்போ அராவிலேருந்து யுரீண்டு வரும், யுரியிலேருந்து துரீண்டு வரும். அதில் துரியில் எடுத்துட்டோம்னு சொன்னால் ரீண்டு வருதில்ல. ஆனால் அந்த அலிஃபை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஃபத்தஹ் செஞ்ச அலிஃபை அஃபால என்கிற வசனில் மாத்திரம் அதை அமுரில் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அரி என்றால் காட்டு, அரிணி, எனக்கு காட்டு. அதாவது இறைவனை பார்த்து அவர் கேட்குறாரு, ரப்பி, என் இறைவா, அரிணி, எனக்கு காண்பிப்பாயாக. எதை காண்பிப்பாயாகங்கிறாரு, கைஃப துஹி, நீ எப்படி உயிர் கொடுக்கிறாய், அல் மௌத்தா, இறந்தவர்களுக்கு நீ எப்படி உயிர் கொடுக்கிறாய், எப்படி உயிராக்குகிறாய் என்பதை எனக்கு காட்டு, எனக்கு காண்பிப்பாயாக. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் செத்து போனதை எப்படி உசுராக்குறான் அதை அறிந்து கொள்ள ஆசைப்படுறார். அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு அது எப்படி உயிராக்குறான்னு அந்த முறையவே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு அல்லாட்ட கோரிக்கை வைக்கிறார், ரப்பி, இறைவா, என் இறைவா, அரிணி, எனக்கு காண்பிப்பாயாக. கைஃபண்டா எப்படின்னு அர்த்தம். கைஃப துஹி, நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய். அஹியான்னா உயிராக்கினான். அஹியாவிலிருந்து யுஹி துஹி, கைஃப துஹி, நீ எப்படி உயிராக்குகிறாய். அல் மௌத்தா, மௌத்தானவர்களை. மௌத்தாங்கிறது மையத்துடைய ஒரு பன்மை. அல் மௌத்தான்னா இறந்தவர்கள், மரணித்தவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய், உயிராக்குகிறாய் என்று இப்ராஹிம் கேட்டதை
நினைவு கூறுங்கள், முகமதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்படி அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னான், காலனா காலல்லாஹு, அல்லாஹு சொன்னான், அவலம் தூமின், நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா? ஆமன என்றால் நம்பிக்கை கொண்டான், யூமின்லேருந்து தூமினும், லம் வந்ததுனால தூமின் ஜஸ்மு பண்ணி வந்திருக்குது. அவலம் தூமின், நீ நம்பிக்கை கொள்ளலையா? அப்போ நான் இறந்தவர்களை உயிராக்குறத அப்போ எப்படின்னு கேட்குறப்ப உனக்கு அதில் நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி பண்ணுவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நல்லா கேட்குறான். அவலம் தூமின், நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா? எதை நம்பிக்கை கொள்றதுன்னா, இறந்தவர்களை அல்லாஹ் உயிராக்குவான் அப்படின்றது உனக்கு தெரியாதா? நல்லா கேட்குறான். அவர் சொல்கிறாரு, பலா, அப்படி இல்லை. பலான்னா அப்படி, அது ஆமான்ற அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லைன்ற, அப்படி இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாமையெல்லாம் இல்லை, நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது. பலா, அவ்வாறு இல்லை. வலாக்கின் என்றாலும் எத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம், இத்துமா அண்ணா அமைதியுறுவது. இத்துமா அண்ணா என்ன அர்த்தம்? உள்ளம் அமைதியுறுவது. எத்துமா இன்ன கல்வி, என் உள்ளம் ஒரு அமைதியுறுவதற்காக வேண்டித்தான் கேட்குறேன் அப்படிங்கிறார். நம்பிக்கை இல்லாமல் கேட்கல, என் மனசில் ஒரு அமைதி வரும்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டியது. கண்ணால் பார்த்துட்டோம்னா கேட்டு நம்புறதை விட கண்ணால் பார்க்கும்போது என்ன செய்யும்? மனசுக்கு ஒரு நிறைவு வரும். என் மனசு நிறைவடைவதற்காக, என் மனசு அமைதி அடைவதற்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கிறணும். அப்போ இப்ராஹிம் நபி அல்லாட்ட இதை கேட்குறாரு, எப்படி உயிராக்குவாயிண்டு. அப்போ இந்த விஷயம் சம்பந்தமாக, இதுவரைக்கும் இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு ஹதீஸு ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு, இது புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, 3372வது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களை விட சந்தேகப்படுவதற்கு நமக்கு ரொம்ப தகுதி இருக்குது. அவரே சந்தேகப்பட்டு கேட்டிருக்கிறார்ல, நம்பிக்கை கொண்டிருக்கிறாரு, ஆனால் சந்தேகம் அவருக்கு இருந்திருக்குது. அப்போ அவரை சந்தேகப்பட்டால் நாங்கள் சந்தேகப்படல என்ன இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நஹ்னு அஹக்கு பி ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிமை விட ஷக்குனா டவுட்டு, சந்தேகம் கொள்வதற்கு நாம் அதிக தகுதி படைத்தவர்களாக இருக்கிறோம். இது ரப்பி அரிணி கைஃபத்துகையில் மௌத்தா, ரப்பி அரிணி கைஃபத்துகையில் மௌத்தா என்றவர் கேட்டபோது இப்ராஹிம் பட்ட சந்தேகத்தை விட நமக்கு அதிக தகுதி இருக்குது, நமக்கு கூட அந்த மாதிரி சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட இது விளக்குறாங்க. அவர் என்ன தான் நம்பிக்கை கொண்டேன்னு சொன்னாலும் அவர் மனசில் என்ன இருந்திருக்கு? மனசு நிம்மதியடைவதற்காக சொன்னாலேயே கொஞ்சோன்னு டவுட் இருக்குன்னு தான் அர்த்தம். 100% நம்பிக்கை வரல அவருக்கு. அதை அப்படி நம்ம சொல்லலை, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவர் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருக்கிறவர், அவரே சந்தேகப்பட்டார்னு சொன்னால் நான்லாம் சந்தேகப்படுறதுல என்ன இருக்குது, எனக்கு அதை விட தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நீ எப்படி உயிராக்குவாயின்னு கேட்டதே அல்லாஹ் உயிராக்குவான்ங்கிற நம்பிக்கை இருக்குது, இருந்தால் கூட அது எப்படி உயிராக்குவான்னு ஒரு டவுட் இருந்திருக்கு உள்ளுக்கு. டவுட்டே இல்லைன்னு சொல்ல இயலாது. அந்த வாசகத்திலேருந்து நீ எனக்கு காட்டுன்னு கேட்டாலும் என்ன அர்த்தம்? அதை காட்டினா தான் எனக்கு முழு நம்பிக்கை வரும்ன்றதுன்னு அர்த்தம். கொஞ்சோன்னு ஒரு குறைபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு நம்மளாக விளங்கலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளக்கிடுறாங்க. அதுக்காக அதை எடுத்து காட்டினேன். அப்போ வலாக்கின் எத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி பெறுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி, அமைதி பெறுவதற்காகத்தான் நான் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ் சொன்னால், அப்போ இவருக்கு செஞ்சு காட்டிடணும் நல்லா முடிவு பண்ணிட்டான். இறந்தவர்களை எப்படி உயிராக்குறது என்ற சும்மா வாயால் சொல்லாமல் இறந்து போனதை வச்சு அவர் கண்ணு முன்னாடியே உயிர் வர வைத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்? விரும்பி அவருக்கு பதில் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னான், ஹுது என்றால் பிடி, அகத என்றால் பிடித்தான். அகத என்பதில் இருந்து அகத, அந்த ஹம்சா முதல் எழுத்தாக வரும்ல, அந்த மாதிரி சொற்களாக இருந்தால்
அதனுடைய ஏவல் வினை வந்து ரெண்டு விதமாக வரும். இப்போ அகதங்கிறது சென்ற காலம், ஏஹுதுன்றதில் ஏஹுதுன்னு சொல்லி அது வந்து வருங்காலம். ஏஹுதில் இருந்து ஏவல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஊஹுதுன்னு வரும், ஊஹுதுன்னு வரும். அதை வந்து சொல்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு ஹம்சாவை சொல்கிறதுங்கிறதுக்கு உச்சரிக்க ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா ஊஹுதுன்னு வர்ற இடத்துல ரெண்டு அலிஃபையும் தூக்கி விட்டு ஹுதுன்றுவாங்க. ஹுது பிடிப்பீராக. ஊஹுது என்றும் சொல்லலாம், ஊஹுது என்றும் சொல்லலாம். ஆனால் சொல்ல சிரமம்னு கருதுறவங்க என்ன செய்வாங்க, ஹுது என்றே சொல்லிவிடுவார்கள். அதுவும் அந்த அம்ருடைய இன்னொரு வடிவம்தான். இப்போ அக்கலன்னு இருக்குது, ஏக்குழு, ஏக்குள்ள இருந்து ஊக்குழு, ஊக்குழு என்றும் ஏவல் வினையை சொல்லலாம். அப்படி இல்லாமல் ரெண்டு அலிஃபையும் தூக்கி விட்டு குல், குலா குழு, குழு உண்ணுங்கள். அக்கலை ஏவுக்குள்ள இருந்து குல், குல் என்றால் சாப்பிடு. அகத ஏவுகுதிலிருந்து ஹுது பிடி. அப்போ ஹுது என்கிற வார்த்தை அகத என்ற மூன்றெழுத்து சொல்லினுடைய ஏவல் வினையின் மறு வடிவம். ஊஹுது என்பது அதனுடைய ஒரிஜினல் வடிவம். இது வந்து இன்னொரு வடிவம், இப்படியும் சொல்லுவாங்க. இதுவும் கிராமரில் உள்ளது தான். அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபண்டா எனவேண்ட அர்த்தம். எனவே ஹுது நீ பிடிப்பீராக அர்பஅத்தம் என தொயரி, பறவைகளில் இருந்து ஒரு 4 பறவையை நீ பிடிப்பீராக. பறவையிலேருந்து என்ன செய்யணும், 4 பறவை பிடி. எப்படி உயிராக்குறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், அதை வந்து ஒரு செயல்முறைக்காக எல்லாம் சொல்கிறான். இப்போ சுர்ஹுன்ன இலைக்க, அதை சுர்ஹுன்னண்டா அதாவது கட் பண்ணுறது, கட் பண்ணி வைத்து கொள்வீராக. இலைக்க உம்மிடத்தில் துண்டு துண்டாக்கி கொள்வீராக. பறவையை பிடிக்க சொல்கிறான். 4 பறவையையும் துண்டு துண்டாக என்ன செய்ய ஆக்கிரு, அதாவது அறுத்து கட் பண்ணிடணும். இந்த சுருகுன்னங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அதிகமான தமிழாக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பறவையை பிடிச்சி பழக்கப்படுத்தி கொள்வீராக. 4 பறவையை பிடிக்கணும்னு என்ன செய்யணுமா, பழக்கப்படுத்தணும்னு அர்த்தம் செஞ்சுருப்பாங்க. எந்த தமிழாக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தமிழாக்கங்களில் வந்து அவற்றை அந்த பறவையை பிடிச்சி நம்ம பழகிட்டோன்னு சொன்னால் தானே கூப்பிட்டோன்னு ஒடியாரோம் அப்படிங்கிற மாதிரி அல்ல கூப்பிட சொல்லுவான்ல. அதுக்காக வேண்டி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுருகுன்னங்கிற வார்த்தைக்கு வந்து பழக்கப்படுத்தி கொள்வீராக. 4 பறவையை நல்லா பழகிக்கிறணும். எப்படி பழகணும், அங்கேருந்து அனுப்பிவிடணும், வான்னு சொல்லணும், அது வந்துடும். இந்த பக்கம் தூக்கி விட்டு வான்னு சொல்லணும், வந்துடும். இப்படி கூப்பிட்டுறோன்னு வர்ற மாதிரி கூப்பிட்டவன் அப்படி பறவையை பழக்க முடியும். சில பறவைகளை சிட்டுக்குருவி மாதிரி, மைனா மாதிரி சில பறவைகளை என்ன செய்ய முடியும், கழுகு மாதிரி பறவைகளை நம்ம வந்து பழக்கிற முடியும். அப்போ வந்து இந்த 4 பறவையை பிடித்து இப்போ சுர்ஹுன்ன இலைக்க, உன் பக்கம் நீ பழக்கப்படுத்தி கொள்வீராக. அதாவது பறவையோடு நல்லா பழகிக்க. இது இந்த அர்த்தத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இது பழக்கப்படுத்தி கொள்வீராகங்கிற அர்த்தம் அந்த சொல்லுகை இல்லை. அவங்க எதனால் அதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 4 பறவையும் வெட்டி துண்டு துண்டு ஆக்கி அந்த 4 மலையில் கொண்டே வச்சுட்டு நல்லா கூப்பிட சொல்லுவான். கூப்பிட்ட உடனே இவரை நோக்கி ஓடி வரும். அப்போ கூப்பிட்ட உடனே ஓடி வரும் என்று சொன்னால் அப்போ ஏற்கனவே பழக்கி இருந்தால் தானே வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தித்து என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை கொண்டே கொடுக்குறாங்க. அந்த அகராதியில் அந்த அர்த்தம் இல்லை, அந்த கருத்தை கொண்டே கொடுக்குறாங்க. இது வந்து செத்ததை உயிராக்கி காட்டும்போது நடக்கிற ஒரு அற்புதம். அது பழக்கினா தான் வரணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ் வந்து அதிசயமாக உயிராக்கும் பொழுது இப்ராஹிம் கூப்பிடுவார், குருவியே வா, மைனாவே வான்னு கூப்பிடுவார். மைனா ஒடியாரும். அது அவர் பழக்கின அடிப்படையில் வரலை. அல்லாஹ்வுடைய அந்த அதிசயம் அற்புதம் என்கிற வகையில் தான் அது உயிர் பெற்று வருகிறது. அதனால் அது பழக்கப்படுத்தி இருக்கணுங்கிறது கிடையாது. பழக்கப்படுத்துகிறன்னு சொன்னால் அவர் வந்து இறந்தவரை எப்படி உயிராக்குவாயின்னு கேட்குறாரு. கேட்குறதா இருந்தால் பழக்கப்படுத்திட்டு நீ புடின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு 1 வருஷம் ஆகுமே. ஒரு நாள்லேயே ஒரு பறவையை பழக்க முடியும். 4 பறவையை பிடிச்சி அதை பழக்கி நம்ம போகிற இடத்துக்கெலாம் போகிற மாதிரி, வார இடத்துக்கெலாம் வர்ற மாதிரி, கூப்பிட்டா புரிஞ்சிக்கிற மாதிரி எல்லாம் பறவைகளோட பழகி அந்த பழக்கத்தை பண்ணுவதாக இருந்தால் ஒரு 2-3 மாதமாச்சு எடுக்கும்ல. அப்போ ஒரு சந்தேகத்தை தீர்க்கிறது கேட்குறா இருந்தால் அல்ல அது உடனே செய்கிற மாதிரி தான்
ஒரு வழியை காட்டுவானா, நீ நல்லா பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்வீராகன்னு எப்படி சொல்லுவான்ட்டு விலங்குகளை ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியலை. இருந்தாலும் பல தர்ஜுமாக்களில் போட்டிருக்கிறதுனால இந்த சுருஹுன்னங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அதாவது அதில் பாருங்க, இது வந்து ஃபத்துல் கதீரில் போடுறாரு. உலுமும் ஹுன்ன இலைக்க, உம்மிடத்தில் சேர்த்து வைத்து கொள்வீராக, வஜ்மாவு ஹுன்ன, அவற்றை திரட்டி வைத்து கொள்வீராக அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கொடுத்து, அந்த அர்த்தம் தான் இருக்குது. சார யசூருன்ற அர்த்தத்துக்கு வந்து சேர்த்து கொண்டான்கிற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞருடைய ஒரு சொல்லை ஆதாரம் காட்டுறாரு. ஏன்னா கிராமரில் அர்த்தம் செய்கிறதா இருந்தால் கடந்த காலங்களில் அந்த கவிஞர்கள் ஏதாவது அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னு தேடி பார்ப்பாங்க. ஒரு கவிதை ஃபரஸ்தக்ங்கிற ஒரு கவிதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒருத்தருடைய கவிதையில் இந்த வார்த்தை வருது, அதில் திரட்டி கொள்வீராகங்கிற அர்த்தத்தில் வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறாரு. இன்னும் சில பேர் சொன்னால் கத்திய குன்ன, அதை துண்டு துண்டாக ஆக்குவீராகன்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அது ஒரு தௌபா பின் ஹுமைங்கிற கவிஞர் வந்து அந்த அர்த்தத்துலையும் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தை யசூர்ஹான்னு இந்த போடுறாரு. அதுக்கு அர்த்தம் வந்து எக்கு தௌஹா, வெட்டுன துண்டு துண்டாக்குறதுன்னு அர்த்தம் வருது. அப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அந்த மொழியில் அந்த அர்த்தம் இருக்கான்னு தேடணும். சுருகுன்னங்கிறதுக்கு வந்து பழக்கப்படுத்தி கொள்வீராகங்கிற அர்த்தத்திலே வரவே கிடையாது. அதுக்கு என்ன சாரங்கிற வார்த்தையிலேருந்து வருது. சார யசூருன்ல இருந்து அதில் அமுர் வரும்போது சூர் என்று வரும், 2 சுக்குனுக்காக வேண்டிய சுர். இப்போ சுர் ஹுன்ன, அவற்றை நீ கட் பண்ணி கொள்வீராகன்ட்டு அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். அல்லது உன் பக்கம் திரட்டி வைத்து கொள்வீராக, திரட்டி வைத்து கொண்டாலும் கட் பண்ணி தான் திரட்டி வச்சுருப்பார். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மலையிலையும் ஒரு பகுதியை கொண்டே வையின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால் வந்து இந்த சுருகுன்ன என்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்வீராக வேறு தர்ஜுமாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க. அப்போ சுருகுன்னங்கிற வார்த்தை வந்து சார என்பதிலிருந்து வருகிறது. சார யசூர் என்பதற்கு ஜமஅ, திரட்டினான் என்கிற அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு கவிஞருடைய கவிதையை ஷவுகானி வந்து ஆதாரமாக காட்டுறார். அதே சார என்பதற்கு கட் பண்ணினான், வெட்டினான், துண்டு துண்டாக்கினான்ற அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு கவிஞருடைய ஒரு கவிதை எடுத்து ஒரு ஷவுகானி காட்டுறார். இந்த கவிதைகளில் பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் கிராமருக்கும் அகராதிக்கும் கூட அடிப்படை. ஒரு அகராதியில் அர்த்தம் செய்கிறதா இருந்தால் அகராதி வகியாக வரும். அதுக்கு முந்தின கவிஞர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்த்து தான் அந்த அகராதி அர்த்தத்தையும் போடுவாங்க. அதனால் சுருகுன்ன என்பதற்கு துண்டு துண்டாக்கி கொள்வீராக என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். திரட்டி வைத்து கொள்வீராக அப்படின்னு அர்த்தம். திரட்டி வைத்தாலும் துண்டு துண்டு ஆக்கி தான் திரட்டுவார். அது அடுத்த வார்த்தையில் அது விளங்கிறது, கருத்தில் விளங்கிறது. அதனால் வந்து பழக்கப்படுத்தி கொள்வீராகங்கிற ஒரு அர்த்தம் வந்து அது அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லாமல் இருந்து கூட அந்த அர்த்தத்தை கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்டால் கூப்பிட்டோன்னு வருதில்ல, அப்படின்னா பழக்கப்படுத்தியிருப்பார். அப்போ அதுக்காக வேண்டி இல்லாத அர்த்தத்தை திணிக்க முடியுமா? அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அப்போ ஹுது அர்பாத்தம் என தொயிரி, பறவைகளில் 4 பிடிப்பீராக. அதில் வர இந்த 4 பிடிப்பீராகன்னு சொன்ன உடனே இந்த தப்சீர் எழுதுகிற நூல்கள் இருக்குல்ல, பைத்தியம் விளையாடிருக்காங்க. 4 என்னங்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்றது. 4 பறவை தான் டாபிக். அது என்ன வருதான் உனக்கு என்ன, அது குயில் மயில்னு ஒருத்தன் 4 சொல்கிறது, இன்னொருத்தன் காக்கா பறந்து இன்னொரு 4 சொல்கிறது. அந்த 4 என்ன தெரியுமா, இது எங்கேருந்து உனக்கு கிடைச்சி? அறிஞருங்கிற பேரில் ஆளுக்கு உளறி இருக்கிறாங்க. அந்த 4 பறவை என்னங்கிறத வந்து அது என்னங்கிறது அல்லாஹ் சொல்லலைன்னா நமக்கு தெரியலை. இதானே சரியான இல்மு, சரியான அறிவு என்பது என்ன? அல்லாவும் ரசூலை சொல்லி இருந்தால் தெரியும்னு சொல்லணும். சொல்லலைன்ட்டு சொன்னால் 4 பறவையை இதாக இருந்தால் உனக்கு என்ன, பறவை எதுங்கிறது அங்கே டாப்பிக்கு, இறைவன் உயிராக்குறது தான் டாப்பிக்கு. அது எந்த பறவையாக இருந்தால் என்ன உயிராய் காட்டினானா அதானே டாப்பிக்கு. அப்போ இந்த 4 பறவை என்னங்கிறதுக்கு நீங்கள் தஃசீர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் அம்புட்டு பறவையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்ன ஒவ்வொரு ஆள் 4 நாளை சொன்னாங்கன்னா ஒவ்வொரு ஆள் இந்த 4 எங்கேருந்து எடுத்த? 4 பறவைன்னு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான். 4 பறவை இதுதான் சொல்லி இப்னு அப்பாஸ் ஒன்று சொல்கிறாரு, முஜாஹித் ஒன்று சொல்கிறாரு, கத்தாதா ஒன்று சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அறிஞரும் வாய்க்கு வந்தமணிலாம் சொல்கிறாங்க. சொன்னதாக எழுதி வச்சுருக்குறாங்க. அவங்க சொன்னாங்களா சொன்னதாக எழுதி வச்சுருக்காங்களான்னு தெரியல. தஃசீர் நூல்களில் இதெல்லாம் இருக்குது.
அப்போ வந்து அதை அப்படி நம்ம சொல்லக்கூடாது. 4 பறவை எது என்பதற்கு கொடுக்குற விளக்கம் வந்து அது வந்து ஒரு அறிவீனமான விளக்கம், அது ஒரு மூடத்தனமான விளக்கம், அடிப்படை இல்லாத விளக்கம், ஆதாரம் இல்லாத விளக்கம் என்பதை நம்ம வைத்துக்கொள்ளனே. நம்ம எவ்வளோக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஏதோ ஒரு 4 பறவை. ஏன் அப்படி சொல்கிறோம்னா அப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான், முடிஞ்சு வச்சுக்கத. இப்போ ஹுது பிடித்து கொள்வீராக, அருபாத்தம் என தயிரி பறவைகளில் 4 பிடித்து கொள்வீராக, பிடித்து கொண்டு இப்போ சுருகுன்ன துண்டு துண்டாக்கி கொள்வீராக அல்லது திரட்டி கொள்வீராக, இலைக்க பக்கம் திரட்டி வைத்து கொள்வீராக. சரி, சும்மா பிறகு இஜ் அல் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன அவற்றிலிருந்து ஒவ்வொரு மலையின் மீதும், அப்படின்னா நிறைய மலை அங்கே இருக்குன்ற அர்த்தமாகுது. இப்ராஹிம் நபி வசித்த அந்த பகுதியில் வந்து நிறைய மலைகள் இருந்த, இப்போ மலைகள் நிறைய இருக்குத்தானே செய்யுது அந்த பகுதியில். அதாவது ஜெருசலம்ங்கிற அந்த பகுதி இருக்குது இல்லையா, அதை சுற்றி உள்ள மலைகள் நிறைய இருக்கிறது. பாலத்தின் பகுதியில், எகிப்து பகுதியிலலாம் மலைகள் இருக்கிறது. மலைன்னா என்ன, சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள். அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன அவற்றிலிருந்து ஒவ்வொரு மலையின் மீதும் ஜுஸ் அன் ஒரு பங்கை வைப்பீராக. சும்மஜால் பிறகு ஆக்குவீராகன்னா கொண்டை வையின்னு அர்த்தம். அலா குல்லி ஜபலின் ஒவ்வொரு மலையின் மீதும் வைப்பாயாகன்னு அர்த்தம். நிறைய மலை இருக்கிறது, அந்த மலையில் கொண்டை வைக்க சொல்கிறான்ல. எதை வைக்க சொல்கிறான்னா மின்ஹுன்ன அந்த 4 பறவையிலிருந்து, மின்ஹுன்னா அந்த 4 அந்த பறவைகளில் இருந்து ஜுஸ் அன் ஒரு துண்டை ஒரு பகுதியை கொண்டே வைப்பீராக. அப்போ 4 பறவையை பிடிக்க சொல்கிறான், 4ஐயும் கட் பண்ண சொல்லிடுறான். கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு போய், உதாரணத்துக்கு ஒரு காக்காயின்னு வச்சுக்கிறோமே, காக்காயை துண்டு துண்டாக வெட்டிட்டோமா, அதிலேருந்து ஒரு தலையை கொண்டு போய் இந்த மலையில் வைக்கிறது, காலை கொண்டே அந்த மலையில் வைக்கிறது, இடுப்பு பகுதியை கொண்டே இந்த மலையில் வைக்கிறது. இப்படி எத்தனை மலை இருந்துச்சுன்னு சொல்லலை. அலா குல்லி ஜபலின் எல்லா மலையிலையும் என்ன. இப்போ நிறைய மலை இருந்திருக்கு. 10 மலை இருந்தால் 10 இடத்துல கொண்டு வச்சுருப்பார், 8 மலை இருந்தால் 8ல் வச்சுருப்பார், 4 மலை இருந்தால் 4ல் வச்சுருப்பார். அப்போ எல்லா மலையிலையும் வச்சாருங்கிறது தான் கணக்கு. எத்தனை மலை இருந்துச்சுன்னு சொல்லப்படலை, அதனால் எத்தனை துண்டு ஆக்கினாருங்கிறதும் சொல்லப்படலை. சொல்லப்படாட்டி நமக்கு தேவையில்லை, பாயிண்டை மட்டும் விளங்கிக்கிற வேண்டியதான். சும்மா பிறகு இஜால் நீ ஆக்குவீராக, அலா குல்லி ஜபலின் ஒவ்வொரு மலையின் மீதும் ஆக்குவீராக. ஆக்குவீராகன்னா வைப்பீராகன்னு அர்த்தம். மின்ஹுன்ன அவற்றிலிருந்து, மின்ஹுன்னா மின தயிரி அந்த பறவையில் இருந்து நீ ஆக்குவீராக. ஜுஸ் அன் ஒரு துண்டை, இப்போ கட் பண்ணி வைக்க சொல்லிட்டான்னு விளங்குது. ஒரு துண்டை கொண்டு வைக்கின்றா முழுசாக கொண்டு வைக்க சொல்லலை. அப்போ 4 பறவைகளையும் துண்டு துண்டு ஆக்கி ஒவ்வொரு பறவையுடைய ஒரு துண்டு ஒரு மலையில் கொண்டு வைக்கணும். அப்புறம் அடுத்த பறவையை துண்டு துண்டு ஆக்கி அதை கொண்டே ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ வந்து ஒரு பறவையுடைய துண்டை ஒரு மலையில் வச்சா கூட ஈஸியாக ஒன்று சேர்த்துடலாம். இது எப்படி ஒன்று சேர்க்குறான்ல, அதாவது ஒரு ஏங்கிற மலையில் காகத்துடைய மண்டையை வச்சிடுறது, பீங்கிற மலையில் வந்து கழுகுடைய மண்டையை கொண்டே வைக்கிறது உதாரணமாக. இப்படி ஒவ்வொன்றையும் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும். ஒரு காகத்தை கொண்டே ஒரு மலையில் வச்சான்னு சொன்னால் காகத்தினுடைய எல்லா துண்டும் அந்த மலையில் இருக்காது. அந்த காகத்தினுடைய அந்த 10 துண்டாக வெட்டினாங்கன்னு சொன்னால் அந்த 10 துண்டும் 10 மலையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பறவையும், அப்போ ஒவ்வொரு பறவையும் பல துண்டுகளாக ஆக்கி, எத்தனை மலை இருந்துச்சோ அத்தனை துண்டுகளாக ஆக்கி ஒவ்வொரு மலையில் ஒரு துண்டை கொண்டே வைக்கிறார். அப்படின்னா இவைகள் திரள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எல்லாம் எப்படி ஆக்கி உயிராக்கி காட்டுறான்னு சொன்னால், காக்காயை வெட்டி அந்த மலையில் வச்சு ஒன்றாக்குறதுனா அங்கனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, ஈஸியாக ஒன்று சேர்ந்துடும். இது வந்து அப்படிப்பட்டது கிடையாது. இது மாதிரி ஆக்கப்படுதுன்னு கேட்டால் ஒரு மலைக்கு ஒரு பீஸாக கொண்டு வைக்கிறது. ஒரு மலைக்கு ஒரு துண்டு, இந்த மலைக்கு ஒரு துண்டு, அந்த மலைக்கு ஒரு துண்டுன்னு தான் வைக்க சொல்கிறான்ல. வைக்க சொல்லிவிட்டு சும்மா பிறகு உதுவுஹுன்ன அவற்றை நீ அழைத்து பார். தாண்ட அழைத்தான். உது என்றால் அழைப்பீராக. ஹுன்னா அந்த பறவைகளை அழைப்பீராக. அப்படி அழைத்தால் யத்தீனக அவை உம்மிடத்தில் வரும். சயன் யத்தீனங்கிறது வந்து ஏத்தியானி ஏத்துன தாத்தியானி ஏத்தீன.
இது வந்து இந்த அம்ரு இந்த உதுவுண்டு அம்ரு வந்துருச்சுல, அம்ரு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு ஷர்த்து மறைஞ்சிருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்கிறோம். அழைப்பீராக, அப்படி அழைத்தால் ஏத்தீன, இது ஜவாபு. ஆனால் இதில் வந்து ஜசமும் வராது. ஏன்னுட்டா பெண்பால் பன்மையில் வந்து நூன் போகாது எப்போவுமே. எல்ரிபு எல்ரிபானி லம் லம் எல்ரிபுன்னு சொல்கிறீங்க. லம் எல்ரிப் லம் எல்ரிபா லம் எல்ரிபு லம் தல்ரிப் லம் தல்ரிபா லம் எல்ரிப்புன்ன அந்த நூன் வந்து லம் வந்தாலும் போகாது. அந்த நூன் இது ஏத்தீனங்கிறது பெண்பால். ஏத்தி ஏத்தியானி ஏத்தூன, தாத்தி தாத்தியானி ஏத்தீன. அப்போ ஏத்தீன என்பது வந்து பெண்பால் பன்மையாக இருக்கிறதுனால தான் இது ஜசமு செய்கிற ஒரு இடமாக இருந்தும் அந்த நூன் வந்து போகலை. ஏன் ஜசம் செய்கிற இடம் அந்த ஏவல் வினைக்கு பிறகு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு ஷருத்து மறைஞ்சிருக்கும். அழைப்பீராக, அப்படி அழைத்தால். அப்போ சும்மா பிறகு உதுவுகுன்ன, அவற்றை அழைப்பீராக, ஏத்தீன, அவை வரும், க உன்னிடத்தில் வரும், சாயன் விரைந்து வரும், ஃபாஸ்ட்டாக வந்துடும், கூப்பிட்ட உடனே வந்துடும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு காகமே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது என்ன செய்யுது, காகத்தினுடைய மண்டை இங்கே இருக்குது, அதனுடைய வயிற்று பகுதி அங்கே இருக்குது, அதனுடைய கால் இங்கே இருக்குது, அதனுடைய முதுகு அங்கே இருக்குது, அதனுடைய வலது ரெக்கை இந்த பக்கம் இருக்குது, அதனுடைய இடது ரெக்கை இந்த பக்கம் இருக்குது. அப்போ கூப்பிட்ட உடனே காகமே வான்னு சொன்னால் அவ்வளோ ஒரு செகண்ட் ஒன்றா சேர்ந்துருது. எங்கெங்கேயோ பிரித்து வைக்கப்பட்டது என்ன செய்கிறது, சும்மா பிறகு உதுவுகுன்னு அவற்றை அழைப்பீராகன்ற உடனே ஏத்தீனக்க உம்மிடத்தில் அவை வரும் சாயன். அவர் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது காகமே வா அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னால் காகத்தினுடைய பகுதி எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அவை தன்னால் ஒன்று சேருது. செகண்டில் ஒன்று சேருது, சேர்ந்து இங்கே வந்துடுது, உடனே வந்துடுது. அப்போ நீங்கள் துண்டு துண்டாக ஒரு மனுஷனை எரித்து சாம்பலாக்கி பரப்பி விட்டாலும் சரி, அவனுடைய ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துல போய் கிடந்தாலும் சரி, மண்டை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் வெட்டி கொண்டே ஒருத்தனை புதைச்சாலும் சரி, துண்டு துண்டாக அப்படி ஆக்குனாலும் சரி, ஆகமாக ஒன்றா சேர்ந்துக்கிறோம், அவ்வளோதான், திரண்டு போயிடும். நான் எப்படி ஹயாத்தாக்க வேண்டும் கேட்டால் அந்த பாடி அப்படியே அந்த இடத்துல இருந்தால் தான் ஹயாத்தாக்க வேண்டும் கிடையாது. ஒருத்தனை வந்து மண்டையை வெட்டி அங்கே கொண்டே போட்டாங்க, காலை வெட்டி இங்கே கொண்டே போட்டாங்க, இடுப்பை வெட்டி அங்கே கொண்டே போட்டாங்க, வயிற்றை வந்து சிங்கம் சாப்பிட்டு போயிடுச்சு, இப்படி பல வகையாக. அப்படி ஆனால் கூட எனக்கு பஞ்சாயத்து இல்லை, கூப்பிட்டு மட்டும் பாரு என்ன ஆகுதுன்னு பாருன்னோன்னே இவர் கூப்பிட்றாரு. காகமே வாண்டவுடனே அல்லாவோட ஆர்டர் வந்துடுது. காகமே வாண்டவுடனே அதுக்கு முன்னாடி எல்லா காகத்துக்கு கட்டளை போட்டுறான், ஒன்றா சேருன்னு சொல்லி. இவர் கூப்பிடவும் என்ன செஞ்சிருது, அது எல்லா நாளுமே அதே மாதிரி வந்துருச்சு. 4 தடவை கூப்பிட்றாரு, நாளும் எப்படி ஒன்றா திரளுதுன்ற கண் மூடி திறக்கிறவங்களும் ஒடியாந்து சேர்ந்துருது. நாளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படி சேருதுன்னு, ஒரு செகண்டில் வந்துடுது. அப்போ திருப்பி ஒருக்கா பாருங்கள், சும்மஜால் பிறகு ஆக்குவீராக, அலா குள்ளி ஜபலின் ஒவ்வொரு மலையின் மீதும் ஆக்குவீராக, மின்ஹுன்ன அந்த பறவைகளில் இருந்து ஆக்குவீராக, ஜுசுன்னா ஒரு துண்டு ஒரு பகுதியை ஆக்குவீராக. 30 ஜுசுலாம் சொல்கிறாங்கள குரானில், 30 பகுதி, அதான் ஜுசு ஒரு பகுதியை நீ ஆக்குவீராக. ஆக்கிவிட்டு சும்மா பிறகு உதுவுகுன்ன அவற்றை அழைப்பீராக. அந்த பறவைகளை தனித்தனியாக கூட அழைக்காமல் என்ன செஞ்சிருப்பார், மொத்தமாக கூட அழைச்சிருப்பார். அவற்றை அழைப்பீராகன்னு தான் வந்திருக்குது. காகமே வாண்டு இல்லாமல் என்ன செய்வார், எல்லா பறவையும் வாண்டு கூட செஞ்சுருப்பார். உடனே எல்லாம் சரசரன்னு ஒன்று சேர்ந்து 4 பறந்துங்க வந்து நிற்கிது, அவற்றை வந்து சேர்ந்துருச்சு. அப்போ ஏத்தீனக்க அதாவது காகமே வா கழுகே வான்றும் கூப்பிட்டுருக்கலாம், அல்லது பறவைகளே வாருங்கள்னு கூட மொத்தமாக கூட அழைச்சிருக்கலாம். மொத்தமாக 4 ஒன்று சரண்டிருக்கலாம். இது அதாவது சரசரன்னு 4 துண்டுகளும் அந்தந்த இடத்துல ஜாயிண்டாகி என்ன செஞ்சிடறேன், அதனுடைய முழு வடிவத்தை பெற்று இவற்றை வந்துடும். அப்போ ஏத்தீனக்க உம்மிடத்தில் அவை வந்துவிடும், சாயன் விரைவாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்கிறான், அவருக்கு காட்டுறான். இது இப்படி செய்வீராகன்னு மட்டும்தான் வந்திருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேலே உள்ளதை நம்ம விளைவிக்கிறணும். அப்படி செஞ்சாருன்னு விளைவிக்கிறணும். செய்வீராகன்னு மட்டும் எல்லாம் சொன்னால், அப்போ இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, 4 பறவை பிடிச்சாங்க அப்படின்னு இங்கே இல்லை. ஆனால் அது தானே கேட்டார், பிடிச்சாருன்னு விளைவிக்கிறணும். அதில் இருக்குமா, உள்ளுக்குள்ளே இருக்குது. துண்டு துண்டு ஆக்குனார், அதுவும் இருக்குது, மறைஞ்சி இருக்குது. ஒவ்வொரு மலையில் கொண்டே வச்சார், அதுவும் மறைஞ்சிருக்கிறது. அப்புறம் கூப்பிடுறாரு, அதுவும் மறைஞ்சிருக்கிறது. அவை வந்து சேர்ந்தன, அதுவும் மறைஞ்சிருக்கிறது. செய்வீராகன் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான்.
அது என்ன நடந்தது என்பதை நம்மளா விளங்கிக்கிறணும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅலம் இப்ராஹீமே அறிந்துகொள், அன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன். மிகைத்தவன்னா எதை வேணாலும் செஞ்சிருவான். மிகைத்தவன், ஹக்கீமுன் நுண்ணறிவாளன், நுணுக்கமான அறிவுள்ளவன், எதை எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியும். அதனால் இதை விளங்கிக்கப்பா, எனக்கு எல்லாமே ஏழும்னு அல்லாஹ் செயல் வடிவம் காட்டினான்றதை 260வது வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் அவ்வளோதான். அடுத்தடுத்த வசனங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.